ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்றைய நல்ல தினத்தில் நானாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மிக மிக அவசர செய்தியை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய விருப்பம் நாளைய தினமே கைகூடி வரப்போகின்றது. புண்ணியம் பல செய்திருப்பதால் என்னுடைய வாக்கை கேட்டு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள இக்கணமுள் வந்திருக்கின்றாய். யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய். யாரும் நம்மால் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த உன்னுடைய மனம் பிறரால் புண்படுவதை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நான் அறிந்துள்ளேன். நீ படும் வேதனைகள், வலிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் நான் கவனிக்கின்றேன். அத்தனையையும் வேரோடு அழிக்க புறப்பட்டும் விட்டேன். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில குறிக்கோள்களோடு வரைமுறைகளோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். உன்னுடைய மனசாட்சிப்படி உண்மையாக நேர்மையாக வாழ்கின்றாய். அது போதும். இந்த முருகனிடத்தில் எனக்கு தெரிய வேண்டியது எனக்கு தெரிந்தால் போதும். பிறரிடத்தில் நீ எதையும் புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்காதே. உன்னுடைய உயரிய குணம் உன்னுடைய உயரிய வளர்ச்சிக்கு எப்பொழுதும் வழிவகுக்கும். தடுப்பது எதுவாக இருந்தாலும் கொடுப்பது இந்த முருகனாக இருப்பேன். உன்னை வீழ்த்திவிட யாராலும் முடியாது. உன்னை துன்பப்படுத்தி சந்தோஷப்படுத்தி பார்க்க யாரும் இனி இல்லை. உன்னுடைய சிறு முயற்சிகள் மிக பெரிய அளவிற்கு வெற்றியை காணும். உன்னுடைய முயற்சியை தடுக்க நினைத்தவர்கள் எல்லாம் காணாமல் போய் விட்டார்கள். இருந்த இடம் தெரியாமல் சென்றிருக்கின்றார்கள். உன்னுடைய மனதை புண்படுத்திவிட்டு யாரும் கணம் கூட சாந்தமாக இருந்துவிட முடியாது. உனக்கு பாதுகாப்பு வேலியாக, அரணாக, அரவணைப்பாக என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. என்னை மீறி எப்பொழுதும் எந்த ஒரு துன்பமும் உனக்கு நெருங்காது. தற்சமயம் சில சங்கடங்களை நீ அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அது உனக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது உன்னுடைய வாழ்நாள் சந்தோஷத்திற்கு அடிப்படையான ஒன்று. உனக்கு இன்பத்தை அள்ளி தரக்கூடியது. தீமையாக நீ நினைத்து கொண்டிருப்பது நன்மையை கொடுக்கக்கூடியது. என்னை வணங்கி என்னிடம் வந்திருக்கின்றாய். அப்படி இருக்க உனக்கு துன்பத்தையும் தீமையையும் ஒரு பொழுதும் நான் செய்ய மாட்டேன். விரைவில் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் சுமூக முடிவை தரப்போகின்றேன். எதை நினைத்து நீ கஷ்டப்பட்டு வருந்தி கொண்டு இருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் திடீர் மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வந்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன். அதிக அளவு மனவேதனையை தந்த விஷயங்கள் எல்லாம் அதிக அளவு சந்தோஷத்தை, இன்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாற உள்ளது. நிலையற்ற இந்த உலகத்தில் எதற்காக போராடியும் பலனில்லை. உனக்கானது எதுவாக இருந்தாலும் அது உன்னை வந்து அடைந்தே தீரும். எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் அது உன்னுடைய கரங்களில் தானாக கிடைக்கும். உன்னுடைய தூய்மையான அன்பு, உண்மையான பக்தி, நேர்மையான நடத்தை எப்பொழுதும் மிகப்பெரிய நன்மைகளை தான் உன்னிடம் வந்து கொண்டு சேர்க்கும். உன்னுடைய மனம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. உன்னை நான் நெருங்கி வந்திருக்கின்றேன். பிற உயிர்களுக்கு மனதளவில் எந்த ஒரு கேடும் நினைக்காத உனக்கு நல்லதுதான் நடக்கும். நல்லவர்கள்தான் அதிக அளவு சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். என் குழந்தையே, நீயும் அப்படித்தான் என்னுடைய சோதனையின் உள் வந்திருக்கின்றாய். அதில் உன்னை நான் மெருகேற்றி கொண்டிருக்கின்றேன். வெற்றி பெற வைத்து கொண்டு இருக்கின்றேன். சோதனை பரீட்சையில் நீ வென்று அந்த சோதனைகளும் முடிந்து விட்டது. இனிமேல் நீ நினைத்தாலும் உனக்கு நடக்கும் நன்மைகளை யாராலும் தடுக்க முடியாது. உன்னாலும் தடுக்க முடியாது. நான் உன் வாழ்வை மிக பெரிய அளவிற்கு மாற்றத்தை, உயரத்தை, வளர்ச்சியை கொடுக்க போகின்றேன். நம் வாழ்வு என்றாவது ஒரு நாள் மாறிவிடாதா? வசந்தமானது நம் வாழ்வில் வீசாதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த உனக்கு பல நல்ல செய்திகள் வந்து சேரும். அற்புதம் நடக்கும். உன்னுடைய திறமைகள் முழுவதுமாக வெளிப்படும். நீ நடக்காதோ என்று நினைத்து பயந்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் நம் வாழ்வில் எங்கே நடக்கப் போகின்றது என்று சில விஷயங்களில் விரக்தியில் இருந்தாயல்லவா? உன்னுடைய மனம் சில விஷயங்களை பார்த்து ஏங்கியது அல்லவா? அந்த விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு சிறப்பாக கொடுத்து மகிழ்விப்பேன். உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். உயர்ந்த நிலையை அடைய செய்வேன். அழகாக்குவேன். சீரமைத்து விட்டேன். மன கஷ்டமும் பண கஷ்டமும் தீர்ந்தது. ஆரோக்கியத்தோடு இந்த பூமியை உலாவர உள்ளாய். என் அன்பு குழந்தையே, பொன்னான காலம் நெருங்கி விட்டது.
கவலை வேண்டாம், ஆபத்துகளை கடந்து விட்டாய், சிக்கல்களில் இருந்து வெளிவந்து விட்டாய். நெடுநாளாக அனுபவித்து வந்த துன்பங்கள் விலகியது. உன் மனதை போட்டு வாட்டிய விஷயங்கள் சுமூகமாக முடிந்தது. அதிக கஷ்டங்களை கண்டுவிட்டாய். அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியான இன்பமான தருணங்களை உனக்காக நான் வைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் நீ இன்பமாக வாழ வேண்டிய வாழ்க்கையில் துன்பங்களை கண்டு மனம் வருந்தி கொண்டு கிடக்கின்ற அல்லவா? வாழ்க்கை நமக்கு மறுவாய்ப்பு கொடுக்க போவது இல்லை. உன் வாழ்நாட்களை நீதான் மகிழ்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும். பிரச்சனைகளை சுமந்து கொண்டு மகிழ்ச்சிக்கு இடமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றையல்லவா? பிரச்சனைகளை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு மகிழ்ச்சி அனுபவிக்க தயாராகிவிடு. துன்பங்களை கைக்குள்ளேயே வைத்திருக்கின்ற, அவற்றை வெளியே விட்டு விடு. என் அன்பு குழந்தையே, பிரச்சனைகளை எல்லாம் அவிழ்த்து விடு. அது காற்றோடு காற்றாக பறந்தோடட்டும். உன் கண்ணுக்கு தெரியாமல் அது மறைந்து போகட்டும். மகிழ்ச்சியை உன் கரங்களுக்குள் வைத்துக்கொள். அதை வெளியில் தேடி திரியாது. அது உன்னிடத்தில் நிரந்தரமாக நிரம்பி கிடக்கின்றது. அவற்றை வெளிவர முடியாமல் உன்னுடைய எண்ண ஓட்டங்கள் சில சமயங்களில் எதிர்மறையாக செயல்பட்டு தடுத்து நிறுத்தி விடுகின்றது. எண்ணங்களை மாற்றிக்கொண்டு உன் துன்பங்களை இன்பமாக மாற்ற கற்றுக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கை உன் வாழ்நாட்களை மகிழ்ச்சியாக கொண்டு செல்ல உதவும். மகிழ்ச்சியை நீ வெளியில் தேடி செல்ல வேண்டியது இல்லை. உன்னுடைய மனமாற்றத்தால் உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசுதான் அந்த மகிழ்ச்சி. எல்லாம் நன்மைக்கு எதுவும் காரணமில்லாமல் நடக்காது. அனைத்தும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்தபடி இருக்கின்றது. எல்லாம் முருகனுடைய லீலைகள், விளையாட்டுகள் என்று வருவதை ஏற்றுக்கொள். முழுமனதாக என்னை நம்பினால் மகிழ்ச்சியானது தானாக உனக்கு கிடைக்கும். ஒரு நொடி கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று முடிவு எடுத்தது போல எந்நேரம் பார்த்தாலும் சோகத்தில் மூழ்கி கிடக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இனி ஒரு முடிவை எடுத்துக்கொள். ஒரு நொடி கூட என் பிரச்சனைக்கு கண்டு நான் வருத்தப்பட மாட்டேன். எது எப்படி நடந்தாலும் நான் சோகத்தில் மூழ்கிவிட மாட்டேன். சந்தோஷமான மனநிலையில் இருப்பேன். அனைத்தையும் சமாளித்து விடுவேன். என் முருகனின் துணை எனக்கு உள்ளது. அவர் என்னை கைவிட மாட்டார் என்று ஒரு நம்பிக்கைக்குள். ஒரு நல்ல முடிவை எடு. இன்றிலிருந்து புது வாழ்க்கையை தொடங்கு. உத்வேகத்தோடு செயல்படு. உன்னால் மாற்ற முடியாதது என்று எதுவும் கிடையாது. தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எல்லாம் மாறக்கூடியது, தீர்க்கக்கூடியது. உன்னுடைய சோகங்கள் அனைத்தும் சுகங்களாக மாறும். உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறும். உன் வாழ்க்கையை நான் செழிப்பாக மாற்றுவேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் சந்தேகமும் இல்லை. உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். எனக்கு ஓய்வு என்பது அதுவரை இல்லை. உன்னுடைய பாடுகள் அனைத்தையும் போக்கி நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக கொடுத்து வாழ வைக்க நான் இங்கு ஒருவன் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும்.